கோலஜன் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த கோலஜனை ஃபுட்டு மூலமாக எடுக்கிறதா இல்லை சப்ளிமெண்ட்ஸ் மூலமாக எடுக்கிறதா, இது ஒரு டிபேட் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபுட்டு மூலமாக எடுக்கும்போது நமக்கு போதுமான அளவு கோலஜன் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றிய ஆய்வுகள் ரொம்ப குறைவாகவே இருக்குது. அதே சமயம் சப்ளிமெண்ட்ஸ்னு வரும்போது அதோடைய விலை நமக்கு ரொம்ப பயமூட்டக்கூடியதாகவும் இருக்குது. சப்ளிமெண்ட்ஸ்னு வரும்போது FDA மாதிரியான மருந்துகள் அங்கீகரிக்கக்கூடிய நிறுவனம் கோலஜன் சப்ளிமெண்ட்டில் அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே சமயம் பாக்டீரியா கண்டாமினேட்டட் பொருட்கள்லாம் அதில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு டயட்டில் எடுக்கிறது ரொம்பவே சேஃப். கோலஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய புரோட்டீனை அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது விலை மலிவாகவே நமக்கு கோலஜன் எளிதாக கிடைக்கும். கோலஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் கூடவே வைட்டமின் சி, ஜிங்க், காப்பர், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், பப்பாளி, தக்காளி, பச்சை காய்கறிகள், சார்டைன்ஸ் மாதிரியான மத்தி மீன்கள், முந்திரி, முழுமையான தானியம்